நம்ம சொல்லலாம்னு வந்தா இவர் எதை பத்தியோ பேசிட்டு இருக்காரு. செம என்டர்டெயின்மென்ட். காமெடினா காமெடிங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் அசத்தலங்க. மிரட்டிட்டாருங்க. பறந்து அடிக்கறாருங்க. ஹீரோ ஹீரோயின் சிம்பிளி சூப்பர். ஜஸ்ட் மேட் ஃபார் ஈச் அதர்ங்க. கண்டிப்பா நீங்களும் அத பத்தி பார்க்கணுங்க. நானும் வேணா. ஹலோ சார். ஹே சுரேஷ், how are you? சொல்லுங்க சுரேஷ், ஏதாச்சும் ப்ராப்ளமா? எஸ். என்ன ப்ராப்ளம்? உனக்கே தெரியும். புரியுற மாதிரி சொன்னா தானே தெரியும். அப்போ உன் கூட கொஞ்சம் தனியா உட்கார்ந்து பேசணும். ஸ்வேதா நோ ப்ராப்ளம். கதிர் நீங்க இருங்க, உட்காருங்க. சுரேஷ், கதிர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னை பத்தி எல்லாமே தெரியும். உங்ககிட்ட தனியா வந்து பேசினாலும் அடுத்த 5வது நிமிஷத்துலயே எல்லாத்தையும் கதிர் கிட்ட சொல்லிடுவேன். சொல்லுங்க சுரேஷ். அன்னைக்கு நான் உன்கிட்ட கேட்டப்போ நீ பதிலே சொல்லாம போயிட்ட. இப்போ நானும் சுத்தி வளைக்காம கேட்கறேன். நீ ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லு. நான் உன்னை லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? இல்ல. நீ ஸ்வேதா ஏன் லவ் பண்ணல? எதுக்காக என்ன லவ் பண்ண மாட்டேங்கற? கூல் கூல். எதுக்காக உன்னை லவ் பண்ண நினைக்கிறேன்? நிறைய இருக்கு. சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும். திக் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட சினிமாக்கு வந்திருக்க. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கோம். நான் உன்னை டிராப் பண்ணிருக்கேன். என் ஃபேமிலி பத்தி நல்லாவே தெரியும். இப்படி எவ்வளவு இருக்கு ஸ்வேதா? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கண்டிப்பா லவ் பண்ணு சட்டம் ஒண்ணும் கிடையாது. உன் கூட நான் சினிமாக்கு வந்தேனா உன் கூட ஜோடி உட்கார்ந்து படம் பார்க்கிறதுக்கு இல்ல. உன் தங்கச்சி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்க வீட்ல யாரும் அவளை வெளியில கூட்டிட்டு போறதே இல்ல. அதனால தான் நான் அவளுக்கு கம்பெனி கொடுத்தேன். ஒரு நாள் லஞ்ச் கொண்டு வரல. தனியா ஹோட்டலுக்கு போறதுக்கு கஷ்டமா இருந்தது. அப்ப நீ வந்த. தெரிஞ்ச ஆள் கூட தானேங்கிற தைரியம் தான். வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எப்படா காலேஜ்க்கு போறது முயற்சிட்டு இருந்த நேரத்துல நீ வந்து டிராப் பண்ணவான்னு கேட்ட. ஒருவேளை நீ வராட்டி தெரியாதவங்க கிட்ட கூட லிஃப்ட் கிட்ட போயிருப்பேன். இது பாரு சுரேஷ், லைஃப்ல கோஇன்சிடென்ஸா நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமா எடுத்துக்கூடாது. முதல்ல அடுத்தவங்க மனசு தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கவாது ட்ரை பண்ணணும். நீ ரெண்டுமே பண்ணலையே சுரேஷ். தப்பு ஸ்வேதா. நான் முயற்சி பண்ணல நீ நினைக்கிறது தப்பு. நம்ம ஏரியா பசங்க இந்த கேம்பஸ்ல நிறைய பேர் படிக்கிறாங்க. எல்லாரும் நீங்க 2 பேர் லவ் பண்றதா சொன்னாங்க. ஆனா நான் நம்பலையே. ஏன் தெரியுமா? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ என்னதான் லவ் பண்ணுவேன்னு தெரியும். அதான் அவர்கிட்ட நேராவே போய் கேட்டேன். ஆமா ஸ்வேதா, உனக்கே தெரியாம அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன். சார் சார் ப்ளீஸ் சார், இப்போ ஸ்வேதா கிட்ட சொல்லுங்க சார். அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா சார், நீங்க ஸ்வேதா லவ் பண்றீங்களா இல்லையானு? நீங்க கூட இல்லைன்னு சொன்னீங்களே சார். சார் ப்ளீஸ் சார், இப்போ ஸ்வேதா கிட்ட சொல்லுங்க சார். அன்னைக்கு சொன்னீங்களே சார், லவ் இல்ல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். இப்போ சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். பாத்தியா ஸ்வேதா, பாத்தியா சார் கிட்ட கேட்டப்ப கோச்சிக்கிட்டார். என்ன திட்ட கூட செஞ்சார். ஆனா நான் விடலையே. திருப்பி திருப்பி கேட்டேன். ஆணித்தரமா அடிச்சு சொன்னார், நானும் ஸ்வேதாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், லவ்வர்ஸ் இல்லைன்னு. அப்படித்தானே சார்? அதுக்கப்புறம் தான் ஸ்வேதா நான் உங்ககிட்ட வந்து பேசுறது. இப்போ புரியுதா ஸ்வேதா நான் இவ்வளோ ஜெனியூனா நடந்துட்டு இருக்கேன்னு? ப்ளீஸ் ஸ்வேதா, இப்போ அது பாசிட்டிவா சொல்லு ஸ்வேதா. இல்ல சுரேஷ், இது வரைக்கும் நான் அப்படி நினைக்கல, நினைக்க போறதும் இல்ல. இனிமே மீட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அப்படி மீறி மீட் பண்ணீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிடுவேன். குட் பை. சாரி கதிர், டிஸ்டர்ப்டா இருக்கேன். நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன். ஹேய், சக்சஸ் தானே? ட்ரீட் அப்போ. என்ன நடந்தது? நான் தான் வீணா கற்பனை எல்லாம் வளர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்றியா? சுரேஷ் வந்து என்ன லவ் பண்றதா சொன்னான். சரி, அதுக்கும் என்ன சம்பந்தம்? சுரேஷ் லவ் சொல்றதுக்கு முன்னாடி கதிர் கிட்ட போய் நீயும் ஸ்வேதாவும் லவ் பண்றீங்களான்னு கேட்டிருக்கான். அதுக்கு கதிர் அதெல்லாம் இல்ல, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான்ட்டார். ஏய், இதுக்கு தான் ஃபீல் பண்றியா? ஒரு தேர்ட் பர்சன் முன்னாடி யாராவது இப்படி பல்லிச்சுன்னு கேட்டா இல்லன்னு தான் பதில் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம சுரேஷ் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். அதனால தான் கதிர் எப்படி பதில் சொல்லிருக்கணும். நீ போய் தைரியமா கதிர் கிட்ட சொல்லுடா. இல்லடி, எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாதுமா. நாளைக்கு நானும் உன் கூட வரேன், ஒரு முடிவெடுப்போம். ஓகே? கூல்டா. பாத்துட்டாங்க, போனா நல்லா இருக்காது. கூப்பிடுறாங்கல்ல. என்ன லவ் பண்றேன்னு லவ்வா? ஆமா ஸ்வேதா, இவதான் ஃபர்ஸ்ட் கிட்ட ஐ லவ் யூ சொன்னா. டேய் சொல்றே இல்லையா? நான் எஸ்கேப் இல்ல. இவ ஐ லவ் யூ சொன்ன உடனே நான் முடியாது சாரின்னு சொல்லிட்டேன்ல.
அப்புறம் என்ன யூ பேஜ் கேட்டு இருந்தா இன்னும் தேவதாஸ் மாதிரி தாடி விட்டுக்கிட்டு எந்த மரத்தடியிலோ நாய்க்குட்டி விட உட்காந்துருப்பேன். அன்னைக்கு கிட்ட ஐ லவ் யூ சொன்னலா, இன்னைக்கு அவளோட மேரேஜ் இன்விடேஷன் கொண்டு வந்து நீட்டா. உங்களுக்கு கல்யாணமா? எஸ். அதுக்கு தானே ட்ரீட். ஹே மச்சான், ஹே ரெண்டு பேக்கெட் நிமி இதான் ட்ரீட்னு சொல்லி எங்களுக்கு குருமா கொடுத்தா நாங்க சும்மா விட மாட்டோம். உன் கல்யாணம் அன்னைக்கு பெரிய ட்ரீட் கொடுத்தா சுத்த. ஓகே பீர் மச்சான் பாத்துங்கடா. சரி டைம் ஆயிடுச்சு, நான் கிளாஸுக்கு போறேன். ஸ்வேதா உங்களுக்கு கிளாஸ் இருக்கா? இல்லையே. அப்போ நீங்க நிமிக்கு சென்ட் ஆஃப் கொடுத்துருங்களேன், நான் ப்ரொஃபசர் போய் பார்க்கணும். ஓகே थैंक यू ஸ்வேதா. ஓகே நிமி கலந்து பண்ணலாம். ஏ புக்கடா. என்ன மச்சான்? ஓகே பாய்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க? பை 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 பை. அப்புறம் நம்ம கேஷுவலா சிரிச்சு பேசினாலும் சும்மா ஒரு ஹாய் சொன்னா கூட அடுத்த நாளே லவ் லெட்டர் கொடுக்குற பசங்க மதியில நிஜமாவே கதிர் ஒரு ஜென்டில்மேன் தெரியுமா? முதல்ல நான் தான் அவர்கிட்ட லவ் சொன்னேன். ஆனா அவர் தெளிவா சொல்லிட்டாரு, ஒண்ணு மட்டும் இல்ல, என் சூழ்நிலைக்கு என்னால யாரையுமே லவ் பண்ண முடியாதுன்னு. அவர் சொன்னதை அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாரு. நான் தான் வழி இல்லாம கல்யாணம் வரைக்கும் வந்துட்டேன். கதிர் இங்க வந்ததுக்கு அப்புறம் மாறிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் மாறவே இல்லை. ஒரு தடவை நான் இங்க வந்தப்ப கூட பசங்க சொன்னதை வச்சு நீங்களும் கதிரை லவ் பண்றீங்களோன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் அது தப்புன்னு தெரிஞ்சுது. கதிர் யார்கிட்டயுமே ஃப்ரெண்டுங்கிற லிமிட்டை தாண்டினதே கிடையாது, தாண்டவும் மாட்டாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுத்தலா இருக்கு. நம்ம யாரையாவது உண்மையா நேசிச்சோம்னா அவங்கள எந்த வகையிலையும் கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்த கூடாது. ஆனா நான் கதிரை உண்மையா நேசிச்சும் அவர் மனசை புரிஞ்சுக்காம லவ்னு சொல்லி பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அதை ஏன்டா சொன்னோன்னு நினைச்சு வருத்தப்படுறேன். சாரி, நான் பாட்டுக்கு என்னோட ஃபிளாஷ்பேக்கு போயிட்டேன். இந்தாங்க, கண்டிப்பா வரணும். வரேன். பாய் பாய் பாய். என்னடா திடீர்னு ஆஃப் ஆயிட்ட? நிம்மி எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டா. ஸ்வேதா என்ன சொல்ற? கதிரோட கேரக்டர் வச்சும் அவர் என்கிட்ட பழகின விதத்தை வச்சும் அவரை நான் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா நிம்மி அவரை பத்தி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்ததெல்லாம் சுத்தமா அழிச்சிட்டேன். சொல்றதுக்கு ஈஸியா இருந்தாலும் மனசுல வலி இருக்கிறது என்னமோ உண்மைதான். அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நானும் நிம்மி மாதிரி என் லவ் கதிரிக்கிட்ட சொல்லிட்டு அவர் மனசுல வலி ஏற்படுத்த விரும்பல. நிம்மி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம யாரையாவது உண்மையா லவ் பண்ணா அவங்களை எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. கதிர்கிட்ட என் லவ் சொல்லி கஷ்டப்படுத்த விரும்பல. பொதுவா லவ் பண்றதுக்கு முன்னாடி இது ஒர்க் அவுட் ஆமா இல்லையான்னு யோசிச்சு பார்த்தா நாட்டுல அனார்கலியோ பார்வதியோ இருக்க மாட்டாங்க. அப்படியே தடுமாட்டோன்னு கேக்குறியா? நானும் சராசரி பொண்ணு தானே. எனக்கும் ஆசைப்பட்டவர்கிட்ட சொல்ல முடியலன்ற வருத்தம் இருக்குதானே செய்யும். இருந்துச்சு. ஆனா இப்ப உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. நான் இப்ப கிளியரா இருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஏய் மலையில நிக்க வச்சு டார்ச்சர் பண்றேடா மச்சான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு மச்சான். ஏய் டைம் இல்லடா, கொஞ்சம் வெயிட் பண்ணா என் ஃபிகர் வர நேரம்டா. கொஞ்சம் வெயிட். தெரியாதனமா உங்ககிட்ட ஓசில ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு நான் படுற அவஸ்தை போடும்டா. டேய் மச்சான் இப்படிலாம் பேசினா அப்படிடா. டேய் என் ஃபிகர் வர நேரம்டா, நான் காட்றேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. டேய் எப்பறம் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? ஏய் அந்த வரா மச்சான். யாரா அது? மச்சான் அந்த ஆரஞ்சு டி-ஷர்ட் பக்கத்துல சிரிச்சிட்டு வராடா. அதான்டா. எக்ஸலென்ட் மச்சான். ஓ Dress சென்ஸ பார்த்து நான் உன்ன நான்சென்ஸ் நினைச்சேன். ஆனா ஃபிகர் சென்ஸ்ல கலக்கிட்டா. டேய் நல்லா இருக்கடா. சும்மா செம ஃபிகர் மச்சான். சரி உன் ஆளோட வரது யாரா? அது அவளோட ஆளு. என்னது அவளோட ஆளா? ஆமாடா. போடா டேய், உனக்கு போய் போற புடிச்சு பாரு. தம்பி ஸ்மார்ட். ஏய் தம்பி எப்போ வந்தா? இன்னைக்கு தான். ஹாய். ஹாய். என்ன பாலு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. தம்பி ஊர் கிளம்பிட்டு இருக்கான். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன கதிர் இப்பதானே ஊர்ல இருந்து வந்தாரு. நம்ம கூட லஞ்ச் சாப்பிட்டு போட்டுமே. இல்ல வேணாங்க. எல்லாரும் கூப்பிடுறாங்களே, வா போயிட்டு வரலாம். சரி வா 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 வா. இன்னைக்கு பில்லு வெடி தலையில தான். கட்டிட்டா போச்சு. கதிர் என்ன சாப்பிடுறீங்க? எனி நூடுல்ஸ் இஸ் ஓகே. ஓகே ஃப்ரைட் நூடுல்ஸ். தம்பிக்கு நானே சொல்லிட்டேன் ஒரு கிளப் சாண்ட்விச். வெங்கட் எனக்கு வந்து ஆலு பரோட்டா. ஓகே ஆலு பரோட்டா 4 அமெரிக்கன் சாப்ஸ் வித் ஸ்ப்ரிங் ரோல்ஸ். சார் போட்டி கிடைக்குங்களா? சாரி சார், 3 ஸ்டார் ஹோட்டல். சாரி சார். சரியான முனியாடி வில ஸ்பாட்டிடா. थैंक यू. டேய் இந்த ஹோட்டல் சைக்காலஜி பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? என்னடா அது? அத சொல்ற கேளு. ஒரு 1 அடி கேப்ல டீசன்ட்டா உட்கார்ந்து நாகரிகமா பேசி மெதுவா சிரிச்சு சாப்பிட்டாங்கன்னு வெச்சுக்கோயே. நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. வீட்டு பர்மிஷனோட வந்துக்கறாங்கன்னு அர்த்தம். அடடடட.
இதுல ஒரு ஒரேடி கேப்ல ஒரசி உட்காந்துட்டு சிரிச்சு சிரிச்சு பேசி சாப்பிடாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கல்யாணம் ஆகி இப்பதான் 1 மாசம் ஆச்சுன்னு அர்த்தம். சூப்பர் மச்சா. எதிர உட்காந்துன்னு மெனு கார்டுல இருக்கிற விலைய உத்து பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கல்யாணம் ஆகி ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சுன்னு அர்த்தம். கரெக்டா டே, உண்மையிலே கரெக்டா. ஒரு கார்னர் சீட்டா பார்த்து காத்து கூட நுழையாத அளவுக்கு நெருக்கமா உட்காந்துன்னு ஒரே ஐஸ்கிரீம் 1.5 மணி நேரம் தின்னாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க தள்ளிட்டு வந்த ஆயிட்டான்னு அர்த்தம். சரி, என்ன மாதிரி இப்படி வந்தா உட்காந்தா என்ன அர்த்தம்? ஓசில தின வந்தான்னு அர்த்தம். சாரிடா டே, தெரியாம உண்மையெல்லாம் வந்துடுச்சுடா. சாப்பிடுறா. சாப்பிடு போ. சாப்பிடு. தம்பி என்ன நினைச்சிருப்பான்? 18 வருஷம் கூட பிறந்தவன். அவனோட ஃபீல் தெரியாம நான் பாட்டுக்கு சாப்பிட்டு. நல்ல வேலை ஸ்வேதா இருந்து தம்பியை பார்த்துட்டா. நான் எப்படி அந்த கல்ச்சருக்கு மாறினேன்? ஸ்வேதா மட்டும் இல்லைன்னா தம்பி அசிங்கப்பட்டு கூடி குறுகி போயிருப்பால. எப்படிடா? சே, நினைச்சாலே கஷ்டமா இருக்குடா. ஏண்டா தம்பி மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டிருப்பானோ? கொஞ்சம் நேரம் பலமாம இருக்கியா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இன்னொன்னு சொல்றேன் கேளுடா. அன்னைக்கு ஸ்வேதாவோட பெர்ஃபெக்ட் மேட்ச் அவளே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, எங்க அம்மாவை பாத்துக்கணும், என் தம்பியை கவனிச்சுக்கணும், அது இதுன்னு என்ன பில்டப் கொடுத்த. அன்னைக்கு எனக்கு அதெல்லாம் கரெக்டா தான் பட்டுச்சு. ஆனா நம்ம டூர் போனும்போது அவன் வீட்டையும் உங்க அம்மாவையும் ஏத்துக்கிட்டது, இன்னைக்கு உன் தம்பியை ஏத்துக்கிட்டது. மச்சான் சத்தியமா சொல்றேன்டா, பேசாம அவளே கல்யாணம் பண்ணிக்கோ. லூஸ் மாதிரி பேசாத. அது வேற இது வேற. இது ஸ்வேதாக்கு இயல்பாவே இருக்கு, நல்ல கேரக்டர். ஓகேடா, இதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அன்னைக்கு நீ டேர்ம் ஃபீஸ் கட்ட முடியாம இருந்தப்போ உனக்கே தெரியாம போய் ஃபீஸ் கட்டினால, அது என்னடா அர்த்தம்? ஏய், நம்ம யூனிவர்சிட்டில அப்ப 4-5 பேர் டேர்ம் ஃபீஸ் கட்டாம சுத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சேர்த்து கட்ட வேண்டியதானே? நீ சொல்ற கேரக்டர் இருந்துச்சுனா. சோ சம்திங் இஸ் தேர். மச்சான் நல்லா யோசிச்சு பாருடா. கண்டிப்பா அவளுக்கு உன் மேல காதல் இருக்குடா. இல்லாம இதெல்லாம் செய்ய முடியாதுடா. இது காதலுக்காக செஞ்ச விஷயம் சொல்லி அவ கேரக்டர் அசிங்கப்படுத்தாத. காதல் கட்டாயம் இருக்கு. சான்ஸே இல்ல. இருக்குன்னு வெச்சுக்கோ. அப்ப என்னடா பண்ணுவ? ஏய், அப்ப என்னடா பண்ணுவ? அப்படி இருக்க முடியாதுடா. அப்படி இருந்தா நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். கரெக்ட்டா? அத தான்டா நானும் சொல்றேன். இதோ பாருடா, நம்ம கற்பனைக்கு ஏத்த மாதிரியும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கிற பொண்ணுங்க ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் அமையும். அது உனக்கு அமைஞ்சிருக்குடா. மச்சான் ப்ளீஸ் டா, மிஸ் பண்ணிடாதடா. இந்த நேரத்துல எவன்டா அவன்? Hi Venkat. Fine sir. How are you? Fine. Hi, how are you? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? Place, you know. உட்காருங்க சார். உட்காருங்க. Thank you. ஸ்வேதா கிளாஸ்ல இருப்பா. ஒரு நிமிஷம் நான் போய் கூட்டி வந்துறேன். வேண்டாம் கதர். நான் ஸ்வேதாவை பார்க்க வரல. உன்னை பார்க்க தான் வந்தேன். Please sit down. ஒண்ணும் இல்ல, ஒரு 5 minutes spend பண்ண முடியுமா? சார் என்ன சார் நல்லா கேட்டிட? ஏய், போய் ஒரு டீ காஃபி தான வாங்கிட்டு வா. ஒண்ணும் வேண்டாம். Come on, take a cigarette. வேணாம் சார். நீ தம் அடிப்பேன்னு எனக்கு தெரியும். ஐயோ, ஸ்வேதா எனக்கு தெரியாம லைட் எல்லாம் எடுத்து வந்திருக்கல. Come on boy. Come on, take one please. Thank you sir. Light? இல்ல சார், லைட்டர் இருந்தா. Lighter? ஒண்ணும் இல்ல கதர். அன்னைக்கு நீங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தப்போ ஸ்வேதாக்கு ஏப்ரல்ல கல்யாணம் சொன்னேன். இப்ப அதுக்கான வேலையை தொடங்கும் போது எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், நான் இன்னும் படிக்க போறேன்னு சொல்றா. சாதாரணமா ஒரு பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஸ்வேதாவும் அப்படிதான் சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அவ சீரியஸா சொல்றான்னு இப்பதான் தெரியுது. சரி, ஒருவேளை படிக்கிற பொண்ணு யாரையோ லவ் கிவ் பண்றாளோன்னு விசாரிச்சேன். ஆனா யாரையுமே லவ் பண்ணலன்னு சொல்றாங்க. லவ்வும் பண்ணலங்கிறா, கல்யாணமும் வேண்டாங்கிறா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு தகப்பனா இருந்து என் பொண்ணுகிட்ட இதுக்கு மேல எதுவும் கேட்க முடியல. ஆனா ஒரு ஃப்ரெண்டா நீ அவகிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். கேட்க மட்டும் இல்ல, நீ அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். மாப்பிள்ளை பையனுடைய அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இல்ல, பிசினஸ் பார்ட்னராகவும் இருக்கும். இந்த கல்யாணம் நடந்தா எங்க ரிலேஷன்ஷிப், பிசினஸ் ரெண்டுமே கண்டினியூ ஆகும். சோ நீ தான் இதை பார்த்துக்கணும். உன்னால மட்டும்தான்
ஸ்வேதா மனசை மாத்த முடியும். ப்ளீஸ், நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். ப்ளீஸ் கதிர். சார் நீங்க போய் என்ன சார் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசிட்டு, நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க தெரியுமா போயிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. ஓகே சார். See you sometime. வாங்க சார். ஓகே வெங்கட், பாய். பாய் சார். பெருசா அதை பேசுன பாத்துல விடுறா. டேய் நான் சொல்றது கேடுறா. அந்த படத்துல அவன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கான். ஏய் ஆமாண்டி. நீ ரொம்ப ஒல்லியா இருக்க. என்ன கிண்டலா? எந்த கடையில நீ அரிசி. ஏய் என்ன பாட்டு? டென்ஷன் ஆகாத. ஏன் பாண்ணம் தெரியுமா? சன் டிவில இருந்து நீங்கள் கேட்ட பாடம் ஷூட் பண்றதா வர்றாங்களா? ஜாக்சன் என்ன தப்பா எடுத்துக்காத ஜாக்சன். என்ன மட்டும் க்ளோஸ் அப்ல எடுக்க சொல்லு. செல்லம் கையேறு. 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 ஏன்டி இப்படி டீ பைத்தியம் முடிச்சு அலையற? என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க நீங்க? 1.5 வருஷமா உன் பின்னாடி நாயா போய் அலையற. போடா கருவான்னு தெரிச்சு ஓடிட்டு ஒரு டிவி பேரை சொன்ன உடனே அப்படியே வந்து கொஞ்சிற. கிச்சு மூட்ற. இங்க துற இங்க துற. கண்ணுங்கற பஞ்சுங்கற. ஏன்டி இப்படி இருக்கீங்க? அவன் ஒரு ஃபிகர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நாயா போய் அலையற. நீங்களே போன் பண்ணி நான் லால்குடியில இருந்து கீதா பேசுறேன், எனக்கு வயசு 16. அவன் கேட்டானா? ஏன்டி இப்படி இருக்கீங்க? சங்கூத போற கிழவிக்கு எங்க பாட்டிக்கு சங்கர் மோதயம் பாட்டு போடுங்க. என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க? I think feel very sad. அதெல்லாம் விடு. இப்போ அதுவா முக்கியம். அந்த கேமரா எங்க இருக்குன்னு சொல்ல. கேமரா ஸ்டுடியோல இருக்கு. நான் ஒண்ணு உங்களுக்கு கேட்கலாமா? கொஞ்சம் பர்சனலா இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல. என்னைக்காச்சும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஆமா. ஏன்? இல்ல லைஃப்ல என்னைக்கு ஒரு நாள் யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அது ஏன் நம்ம அம்மா அப்பா ஆசைப்படுறவங்களா இருக்க கூடாது? அப்பா வந்துட்டு போனாரு. உங்களை பத்தி ரொம்ப கவலைப்பட்டார். அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் கூட இது வரைக்கும் என் படிப்பு, ட்ரெஸ் எல்லாமே ஏன் விருப்பப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என் கல்யாண விஷயத்துல மாத்திரம் தெளிவா அம்மா கிட்ட விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இதுலதான் எங்க அம்மாவோட சந்தோஷமும் அதுல ஏன் சந்தோஷமும் அடங்கி இருக்கு. சோ நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கோங்களேன், உங்க அப்பா ஆசைப்படுற பையனை பார்த்து. நீங்க கல்யாணம் வேண்டாம் சொல்றதுல எனக்கு எந்த அர்த்தமும் இருக்கிறதா தெரியல. ஏன்னா இவ்வளவு நாள் உங்க கூட பழகிட்டு இருக்கேன். நீங்க யாரையும் லவ் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்றேன், உங்க அப்பா ஆசைப்படியே அவர் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க. சாரிங்க, கொஞ்சம் ஓவரா பேசிட்டனோ? கோவம் இல்லையே? யோசிச்சு பாக்குறேன். தேங்க்யூ. ஏன்டா சைலண்டா இருக்கீங்க? டே வெங்கட், டே வெடி, ஏதாவது பேச சொல்றீங்களேடா? நம்ம செத்தா போயிட்டோம். டேய் அப்படி செத்துருந்தா கூட பரவாயில்லடா. ஆனா நம்மளாம் எப்படா லைஃப் லாங் பிரிஞ்சிருக்க போறோம்? எக்ஸாம்ஸ் முடிஞ்சதோ எல்லாரும் பிரிஞ்சுதான் ஆகணும். இது பார், ஒரு 10 நாள் லீவ்ல கூட நம்மளால பிரிஞ்சிருக்க முடியல. அது எப்படா லைஃப் லாங்? நான் சேலம், இவன் மதுரை, இவன் கோயம்புத்தூர். இப்பதானே அந்த ஊர் பேர்லாம் ஞாபகத்து வந்து தொலைக்குது. இத்தனை நாள் யாரா ஏதாவது கேட்டா யூனிவர்சிட்டின்னு சொன்னேன். இனிமே போட என்னால முடியலடா. ஏய் பேசாம எல்லாரும் விஷம் குடிச்சு செத்து போயிடலாமா? ஏய் லூஸ் மாதிரி பேசாத. பிரிவுங்கிறது நிச்சயம் தான், ஆனா நிரந்தரம் கிடையாது. கரெக்ட் ஸ்வேதா, நானும் அதான் சொல்ல வந்தேன். நாமெல்லாம் வேற வேற ஊர்ல இருந்தாலும் போய் வர டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். அதனால கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். நான் கூட +2 எக்ஸாம் முடிஞ்சப்ப இப்படிதான் பெருசா பிளான் போட்டேன். கடைசியில எல்லா பிளானோட சரியா போச்சு. ஏய், அப்ப நமக்கு இருந்த வயசு, சுதந்திரம் அதெல்லாம் வேற. இப்ப அப்படி கிடையாதுல்ல. இப்பலாம் நம்மளால அடிக்கடி சந்திக்க முடியும்ல. நல்லா இருக்குடா உன் பிளான். ஏண்டா எக்ஸாம் முடிச்சோன்னே அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. கல்யாணமும் ஆயிடும். உன் பிளான் படி அவ ஆசைப்பட்டு நம்மள மீட் பண்ணணும்னு நினைச்சா கூட அவ ஹஸ்பண்ட் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டான்டா. அவளை விடுறா, இவனை எடுத்துக்கோ. படிப்பு முடிஞ்ச உடனே ரைஸ் மில் தாண்டா அவனோட பொழப்பே. நினைச்ச நேரத்துல நினைச்சபடி அவனால வர முடியுமாடா? சோ இன்னைக்கு தாண்டா நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிற கடைசி நாள். இன்னைக்கு தாண்டா கடைசி நாள். என்னால முடியலடா, என்னால தாங்க முடியலடா. டேய், டேய்
அழாதடா. டேய் இங்க பாரு. டேய் மச்சான். அழாத. டேய். சொல்றல அழாத வெங்கி. இங்க பாரு. டேய் வெங்கட். டேய் வெங்கட். என்னடா சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? நீ இப்ப அழுதுனால இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? இங்க பாரு. நாங்களா இருக்கோம்ல. வாடா. வா வெங்கி. வாடா. சொல்றத கேளுடா. அங்க போய் உட்கார். டேய் அவன் தண்ணி குடுறா. ஏ மச்சான் ரிலாக்ஸ்டா. தண்ணி குடி. குடி. ஓகே. எல்லாரும் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவ்வளவு நாளா இதுதான் லைஃப் நாமலாம் சந்தோஷமா இருந்துட்டோம். ஆனா இப்பதான் பிரிவோட முழு அர்த்தமும் வலியும் நம்மளுக்கு தெரியுது. இனிமேல இருந்து நம்மளால அடிக்கடி சந்திக்க முடியாம போனாலும் வருஷத்துல ஒரு தடவை எப்படியாச்சும் நம்மளால சந்திச்சே ஆகணும்டா. அப்ப யார் எங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, கல்யாணமாய் புருஷன் பொண்டாட்டி குழந்தையோட இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாள் எப்படியாச்சும் நம்மளா ஒண்ணு சேரணும்டா. சூப்பரா மச்சான். அது என்னைக்கு கதிர்? ஏப்ரல் எண்ட்ல. ஏன்னா ஏப்ரல் மாசம்னாலே எல்லாருக்கும் ஃபேர்வெல் சம்மர் தான் ஞாபகம் வரும். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளா ஒன்னா சேர போறோங்கிறது தான் ஞாபகத்துக்கு வரணும். சோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்க இந்த ஏப்ரல் மாசத்துல எல்லாரும் ஒண்ணு சேருவோன்னு சத்தியம் பண்ணுங்கடா. பண்ணுங்கடா. நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்க ஏப்ரல் எண்ட்ல யாராவது ஒருத்தர் வரலன்னா கூட அவங்க உயிரோட இல்லைன்னு நினைப்போம்டா. நண்பர் கூட்டம் பிரியும் நேரம்
என்கிட்ட ஏதோ பேசணும் சொன்னீங்க. அன்னைக்கு மேரேஜ் பத்தி பேசுனீங்கல்ல, அது அது விஷயமா அப்பா கிட்ட பேசிடலான்னு இருக்கேன். ஓ, அந்த விஷயத்தை பத்தி இன்னும் பேசவே இல்லையா? நான் வேற Excuse me, ஃபேர்வெல் அது இதுன்னு அந்த விஷயத்தை பத்தி கேட்கவே மறந்துட்டேன். ஓகே, தேங்க்யூ. அப்பா கிட்ட சரின்னு சொல்லிட்டீங்களா? வெரி குட். உன்னை கவனிச்சிங்களா? எல்லாரும் இங்க அவங்க ஆட்டோகிராஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் நம்ம இதே மாதிரி லைஃப் லாங் ஒன்னா சேர்ந்திருப்போம்னு நினைச்சு ஒரு ஆட்டோகிராஃப் கூட வாங்கிக்கல. நானும் தான். நமக்கு எதுக்குங்க ஆட்டோகிராஃப் புக்? அதோட சூப்பரா ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு பிடிச்சிருந்த மரம் வெறும் பேப்பர்ல வாங்குற ஆட்டோகிராஃப் இருந்தா அழிஞ்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த மரம் மட்டும் எப்போ நம்ம யூனிவர்சிட்டி லைஃப் சாட்சியாகவும் கம்பீரமாகவும் நிற்கும். ஸோ நம்ம ஆட்டோகிராஃபை இந்த மரத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். எப்போவாச்சும் இங்கே வரும்போதோ இல்லை உங்களை பார்க்கணும்னு தோணும் போதோ இந்த மரத்தை வந்து பார்த்தேன்னா உங்களை பார்த்த மாதிரியும் இருக்கும், உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியும் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா நீங்களும் வந்து இந்த மரத்தை பார்க்கலாம். ஓகே, நாம 2 பேரும் நம்மளோட ஆட்டோகிராஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? நல்லா எழுதிருக்கேன். உங்களை பார்த்தா நீங்க ஏதோ சொல்ல வரீங்க போல் இருக்கு. என்ன விஷயம்? நேத்து மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்தாங்க, எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருச்சு. ஹே, கங்க்ராட்ஸ். அட, உங்களை எப்படிங்க பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? ஏங்க, இது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லாம. எப்போ கல்யாணம்? நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நானும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. விளையாட்டுத்தனமா ஒரு வேலைக்காக ஒரு கம்பெனிக்கு லெட்டர் எழுதி போட்டேன்னா உடனே இன்டர்வியூக்காக மெட்ராஸ் வர சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் முடிஞ்சதும் போய் அட்டன் பண்ண வேண்டியதுதான். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நம்ம 2 பேருக்கும் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அது ஒரே நேரத்துலயும் ஒரே மாதிரி நடக்குது. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஜஸ்ட் 5 minutes. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ? ஏப்ரல் 30. அட, ஆச்சரியமா இருக்குங்க. ஏங்க, நம்ம ஃபேர்வெல் டே அன்னைக்கு அதான் ஏப்ரல்ல மீட் பண்ணதா எல்லாரும் பிளான் பண்ணிருந்தோம். கரெக்ட்டா அன்னைக்குன்னு பார்த்து உங்க மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. சோ நாம எல்லாரும் அன்னைக்கே மீட் பண்றோம். மச்சான், டேய் மச்சான், டேய் எங்கடா போன நீ? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எல்லாம் ஊருக்கு போறோம், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தா வழக்கம் போல ஃபுல் அடிச்சுட்டு ஆஃப் ஆயிட்டியா? டேய் மச்சான், என்னடா? இல்லடா மச்சான், இவ்வளவு நாளா ஸ்டூடெண்ட்ஸா இருந்தப்போ மனசுல எந்த கவலையுமே இல்லாம சந்தோஷமும் நம்பிக்கையும் நிறைய இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது எல்லாமே என் கையை விட்டு போன மாதிரி தோணுதுடா மச்சான். நான் எல்லாம் ரொம்ப சாதாரண குடும்பத்துல பிறந்த வேண்டாம். உன்ன மாதிரி பணக்கார பசங்க எல்லாம் வாடா போடான்னு கூப்பிட்டு பேச முடியுதுன்னா அது என்ன காரணம்? நானும் நீயும் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஒரே கேட்டகரி தான். இந்த கிளாஸ் ரூம்ல நான் பாடம் படிச்சதை விட வாழ்க்கையை பத்தி படிச்சதாண்டா அதிகம். லைஃப்ல இந்த மாதிரி ஒரு இடம் எனக்கெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கவே கிடைக்காதுடா. நான் உட்காந்து படிச்ச இந்த சேர்ல கடைசியா ஒரு 1/2 மணி நேரம் தனியா உட்கார்ந்து இருக்கிற போல தோணுதுடா. ப்ளீஸ் ரிலாக்ஸ்டா மச்சான். உன் மேரேஜ் இன்விடேஷன் மேட்டர்லாம் இந்த வேலை உனக்கு கட்டாயம் கிடைக்கும். மெட்ராஸ்ல போறது வரது தங்குறதுலாம் ப்ராப்ளமே கிடையாதுடா. என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இல் டேக் குட் கேர் ஆஃப் யூ. ஓகேயா? ஓகே. 1 மினிட், இந்த பேக் புடியா, நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். பேக் விடுறா, சீட் போட்டுலாம். இந்தடா. சீக்கிரம் அப்பவே உங்ககிட்ட வாங்கிட்டு வரலாம்னு சொன்னாங்க. தண்ணி Sorry, மறந்துட்டேன். மச்சான், ஒரு சிகரெட் பேக்கெட். ஒரு நிமிஷம் மச்சான், இதை வாங்கிட்டு வரேன். நான் வாங்கி அது போய். சரி, தேங்க்ஸ். வா. வா. அடுத்து எப்போ மீட் பண்ணுவோம்? பிளான் பண்ணபடி
ஏப்ரல் 2 தேங்க்ஸ்டா. இந்தா கதிர். தேங்க்யூ. தேங்க்ஸ். ஏய் பஸ் கிளம்ப போறா சீக்கிரம். தல்றா. இதடா டிக்கெட். இது கை செலவு வச்சுக்கோ. இது இல்ல லாங் ட்ரிப் போறல வச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். சீக்கிரம் ஊர் போய்ட்டு ஃபோன் பண்ணு. மறந்துடாதடா. ஏய் பைடா. சீன் கிரியேட் பண்ணாதீங்க. ஓகேடா மச்சி. பை. மெயில் அனுப்பு. See you. பாத்து Bye. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். பைடா. சொல்ல இந்த மனசுக்கு தெரியவில்லை, சொன்னால் பொய் பொய் தானே. பொய் சொல்ல இந்த வயசுக்கு தெரியவில்லை, சொன்னால் பொய் பொய் தானே. பொய் என்பது இங்கில்லையே, இந்த கனவுக்குள் பிழையில்லையே. பொதுவாக காதல் சொல்லாமல் போகும். பொய் சொல்ல இந்த மனசுக்கு தெரியவில்லை, சொன்னால் பொய் பொய் தானே. பொய் சொல்ல இந்த வயசுக்கு தெரியவில்லை, சொன்னால் பொய் பொய் தானே. நட்புக்குள்ளே நம் காதல் சிக்கிக்கொள்ள யாரிடத்தில் நான் சென்று நியாயம் சொல்ல? திட்டமிட்டே நாம் செய்த குற்றம் இல்ல, போராட களமில்லையே. ஓ எங்கே எப்போ நான் தொலைந்தேனோ தெரியாதே, இப்போ அங்கே இனி நான் போக முடியாதே. தேவை மட்டும் உன் உறவென்று மனம் சொல்லுதே. பொய் சொல்ல இந்த மனசுக்கு தெரியவில்லை, சொன்னால் பொய் பொய் தானே. பொய் சொல்ல இந்த வயசுக்கு தெரியவில்லை, சொன்னால் பொய் பொய் தானே. நல்லா இருமா. கதிர் வந்தாலும் அதை கொடுத்துருங்க. நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. அவன் இப்ப ஊர்ல இருந்து வந்துருவாமா. நீ வந்து உட்காரு, நான் உனக்கு காஃபி போட்டு இல்லம்மா, எடுத்துட்டு வரேன். எனக்கு டைம் ஆச்சு, இன்னொரு நாள் வரேன். இல்லம்மா இருமா. இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? அவனுக்கு மெட்ராஸ்ல வேலை கிடைச்சதும் நான் எவ்வளவோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் என்ன ஏரோப்ளேன்லயே கூட்டிட்டு போயிட்டு வந்தாம்மா. சரிம்மா கிளம்புறேன். சரிம்மா. ஆமா. நல்லா இருப்பா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா. இப்பதான் அந்த பொண்ணு வந்துட்டு போச்சு. அதான்ப்பா அன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பாடெல்லாம் பரிமாறிச்சு இல்ல, எவ்வளவோ சொன்னேன் நீ இப்ப வந்துருவன்னு. டைம் இல்லம்மா, வந்தா அதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. என்னப்பா இது, எனக்கா வாங்கி கொடுத்துருக்கா? ஆமாமா. என்னப்பா அது? அந்த பொண்ணு கல்யாணமா? நல்ல பொண்ணு இல்ல. நான் கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்னடா மச்சான், அதற்கும் ஸ்வேதாக்கும் இடையில இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. உங்களோட சேர்ந்து எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டேன்.
யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சத்தியம் வாங்கிட்டான். ஆமா, இவர் பெரிய ஹரிச்சந்திரன். ச்சே, இத்தனை ஃப்ரெண்டுங்க இருந்தோம் எல்லாரும் சேர்ந்து கோட்டை விட்டோமாடா. டேய், அவன் ரிசப்ஷனுக்கு வருவான்லடா. ரிசப்ஷனுக்கு வரணும் இல்லையோ, நாளைக்கு கல்யாணத்துக்கு கட்டாயம் வருவான்டா. நான் நாளைக்கு தான் ஏப்ரல் எண்ட். நம்ம ஃபேவல் டே எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்ல, அதனால நிச்சயமா வருவான்டா. டேய் வெங்கட், டேய் வெடி மச்சான், நம்ம கதிர் வந்துட்டான்டா. எங்கடா? எங்க? ஹாய்டா. ஹாய்டா மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. டேய் எப்படி இருக்க? டேய் வெடி எப்படி இருக்க? நல்லா இருக்கு. டேய் என்னடா வழக்கமா உள்ள கலகலப்பே இல்லாம ஏதோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிறீங்க? எல்லார் முகத்திலயும் சம்திங் மிஸ்ஸிங். என்னடா வெடி, நீ கூட சைலண்டா இருக்க? அரியர்ஸ் பிரச்சனை இருந்தா கூட கவலை விடு. நான் எங்க எம்டி கிட்ட பேசி உனக்கு ஒரு ஜாப் அரேஞ்ச் பண்ணி தரேன். நீ பாட்டுக்கு எழுந்து உள்ள வந்துட்ட. கதிர் வந்திருக்கான் தெரியுமா? தெரியும். சரி, முகத்தை கழுவிட்டு ரிசப்ஷனுக்கு வா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஏய் ஸ்வேதா, என்னடா? என்னால முடியலடி. நீ எனக்கு அவ்வளவு சொல்லியும் நான் கதிர்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா இப்ப என்னால முடியல. கதிரை நான் பார்த்தா நிச்சயம் அழுதுருவேன். என் முகம் காட்டி கொடுத்துரும். அது இந்த நேரத்துல பிரச்சனையை உண்டாக்கும். நீயே போய் சமாளி போ. ஹலோ. ஹாய் கதிர். ரொம்ப தேங்க்ஸ். ஸ்வேதாவுடைய மனசு மாறி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குதுன்னா அதுக்கு நீதான் காரணம். என்ன சார் ஃபார்முலா பேசிக்கிட்டு? இது நம்ம வீட்டு கல்யாணம் சார். நீங்க வர கஷ்டம் பாத்துக்கோங்க. ஆமா, இன்னைக்கு நீ இங்க தானே தங்க போற? இல்ல சார், ஒரு அபிஷியல் மீட்டிங் இருக்கு, இமிடியேட்டா போய் ஆகணும். நாளைக்கு காலையில முகூர்த்த நேரத்துக்கு வந்துருவேன். கல்யாணத்துல பாருங்களேன், அஸ்திரம். ஓகே, கேரி ஆன். ஓகே சார், வாங்க. வெங்கட், மத்த எல்லாரையும் கவனிச்சுக்கோ. டேய், இன்னைக்கு நைட் எங்களோட தங்கலையாடா? இல்லடா மச்சான். இல்லடா டேய், ஏன்டா? ப்ளீஸ் டேய். ஏய், கல்யாண வீட்டுல அசிங்கமா கண்ணை கசக்கிட்டு. சரி வா, மாப்பிளைக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வரோம். அவன் கிடக்குறான். ஏய் வாடா, இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடா. வா. ஹாய். ஹாய். இது கதிர். கங்க்ராட்ஸ். நாங்கெல்லாம் ஒரே பேட்ச். ஓகே, குட் லக். ஏய் மச்சி, ஏய் ஸ்வேதாடா. ஏய், அவ உடனே பாக்குறா. கடைசி அவகிட்ட போய் ஒரு வாட்டி பேசிடுறா. ஏய், இன்னைக்கு தான்டா அவ நம்ம ஸ்வேதா. நாளைக்கு அவ ஸ்வேதா ரகுநாத் ஆயிடுவா. கொஞ்சம் பேசாம இருக்கியா? என்னால முடியலடா. இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? இதாண்டா பிராக்டிக்கல். எமோஷனல் ஆகக்கூடாது. வேலை கிடைச்சிச்சு, அடுத்தது என்ன? அம்மா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம், குடும்பம், குழந்தைங்க. ஏப்ரல் எண்ட்ல உங்க எல்லாரோடையும் ஒரு மீட்டிங். லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கோம்டா. சரி விடு, நான் ஜாலியா இருப்பேன்டா. டேய் டேய், நீ எதுக்குடா உம்மன் இருக்க? ஏய் விடி, ஏதோ ஜோக் அடியேண்டா. சம்சு, தண்ணி அடிக்க காசு இருக்குல்ல, இந்தா இதை வச்சுக்க. ஏய் வந்தனா, இன்னைக்கும் கசக்குமான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாத என்ன? வச்சுக்கடா. மெட்ராஸ்க்கு எப்ப வாங்க, கம்பெனி எனக்கு குவார்டர்ஸ், காரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஜாலியா சுத்தலாம். ஓகே, ஏதாவது பேசுங்களேடா. சரி விடு, அடுத்தது என்ன ப்ரோக்ராம்? ஸ்வேதாவோட குலதெய்வ கோவிலுக்கு போகணுமா? ரொம்ப தூரமா? இல்ல, நம்ம யூனிவர்சிட்டி பக்கத்துல தான் இருக்கு. கம்பெனி மீட்டிங் நாளைக்கு இங்க இருக்கு. சோ நீங்களே பாத்துக்கோங்க. ஸ்வேதா கிட்ட நான் விஷ் பண்ணதா சொல்லுங்க. ஓகே? ஏண்டா? சரி விடுடா, வாங்கடா. டேய் வா வா, போலாம் வா, வாங்கடா. டேய், நம்ம யூனிவர்சிட்டி பக்கத்துல தான் நான் ரூம் போட்டிருக்கேன். இங்க வேலை முடிஞ்சதுன்னா அங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஓகே பாய். பாத்து வாமா. எங்க அப்பாட்டன் சுட்டு வந்தது. எனக்கு இந்த சிகரெட் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு உங்க வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க ஒரு லைவ்லினஸ் இருக்கு. எஸ்பிபி, உங்களுக்கு பிடிச்ச எஸ்பிபி?
எப்பவாச்சும் இங்க வரும்போதோ இல்ல உங்களை பார்க்கணும்னு தோணும் போதோ இந்த மரத்தை வந்து பார்த்தனா உங்களை பார்த்த மாதிரியே இருக்கும், உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா நீங்களும் வந்து இந்த மரத்தை பார்க்கலாம். ஸ்வேதா, மச்சி என்னம்மா அப்பா இருக்கேன்ல, டோன்ட் வரி, கம். காலையில இருந்தே இவ முகம் சரியில்லை, ஏதோ கல்யாண டென்ஷன், அதான் ஒரு மாதிரியா இருக்காளேன்னு நினைச்சேன். திடீர்னு வண்டியை நிறுத்த சொல்லிட்டு இறங்கி ஓடி வந்துட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இப்பதான் எல்லாமே புரிஞ்சுது. பசங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. உங்களுக்குள்ள உண்மையான காதல் இருந்தோ அத ஃப்ரெண்ட்ஷிப்னு மறைச்சிட்டீங்க. உங்க ரெண்டு பேருடைய மனசும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு எனக்கு புரியுது. நல்ல நட்பை யாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா உண்மையான காதலை கண்டிப்பா சொல்லி ஆகணும். பொதுவா வாழ்க்கையை பத்தி ஒரு விஷயம் இருக்கு, உன்னோட அழிவுல தான் இன்னொன்னு பிறக்குன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க நட்புக்கும் காதலுக்கும் சாட்சியா இருந்த இந்த மரத்துடைய மரணத்துல தான் உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் தொடங்குது. நீங்க ரெண்டு பேரும் பழகின பழக்கத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு பேர் வைக்கிறீங்களோ, இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு பேர் வைக்கிறீங்களோ, இல்ல லவ்வர்ஸ்னு பேர் வைக்கிறீங்களோ, அது உங்களுடைய விருப்பம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது மட்டும்தான் எங்க எல்லாருடைய விருப்பம். எஸ். நாம் கடிதங்கள் போடாமல் காதல் என்று நாம் கவிதை